பஞ்சபூதம், நீர், நெருப்பு, காற்று, பூமி, ஆகாயம். உங்களை சுற்றியில் இருக்கு இல்லையா, அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அதுதான் எல்லாமே. நம்ம உடம்புல எல்லாமே இருக்கு. வெளியில் என்னவா இருந்தாலும் சரிங்க, பிரீத்தில் மாற்றிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பயங்கரமான வெயில் பிரதேசத்துக்கு போகிறீங்க, ரொம்ப ஹாட்டாக இருக்கு, அப்படியே லெஃப்ட்டுக்கு மாற்றினீங்கன்னா உடம்பெல்லாம் கூலாயிரும். பண்ணி பாருங்க. ஹாட் அந்த ஹீட்டை தாங்கிறதுக்கு லெஃப்டில் மாறிச்சுன்னா ரொம்ப பாடி கூலாயிரும், ரைட்டில் மாறினா உடம்புல ஹீட் ஆயிரும், சுறுசுறுப்பாயிரும். ரொம்ப குளிர் பிரதேசத்துக்கு போனால் ரைட்டில் மாற்றுங்க, ஆட்டோமேட்டிக்காக குளிர் தாங்க முடியும். பாடி உள்ளுக்குள்ள ஹீட் அதிகமாக ஜென்ரேட் பண்ணும். இந்த சுவாசத்தில் அவ்வளோ இருக்கு, சாதாரணமாக நினச்சிடாதீங்க. ஓகேங்களா? பஞ்சபூதம். அடுத்தது பஞ்சபூதம் உங்களை சுற்றியில் இருக்கு, உங்களுக்கு வெளியில் இருக்கு. காற்று பெருசாக இருக்கு, பூமி பெருசாக இருக்கு, கடல் தண்ணி அதுவும் பெருசாக இருக்கு, ஆகாயம் எல்லாத்தோட பெருசாக இருக்கு இல்லைங்களா, கண்ணுக்கு தெரியுது. இந்த பால்வெளி மண்டலம் யூனிவர்ஸ் அப்படிங்கிறதுல பூமி சின்ன புள்ளி மாதிரி தானே. ஏன்னா நம்ம ஒரு சூரிய குடும்பத்தில் இருக்கோம். இது மாதிரி கோடான கோடி சூரிய குடும்பங்கள் இருக்கு, தெரிஞ்சுங்க. கோடான கோடி சூரிய குடும்பங்கள் இந்த பால்வெளி மண்டலத்தில் இருக்கு. அதில் நம்ம ஒரே ஒரு சின்ன புள்ளி மாதிரி பூமிங்கிறது. ஓகேங்களா? வச்சுக்கங்க, அது பின்னாடி யூஸ் ஆகும், அதுக்காக சொன்னேன். உங்களுக்கு கண்ணுக்கு வெளியே இது எல்லாமே இருக்கு, வெளியில் இருக்கு, அவ்வளோதான் தெரியும். அது எல்லாம் மினிமைஸ் ஆகி இது எல்லாமே வெளியே ஒன்றா இருக்கு. காற்று, தண்ணி, பூமி, ஆகாயம், இது எல்லாம் ஒன்றை ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கு. இதில் ஒன்று இல்லைன்னு வச்சுக்கங்க, ஒன்றை மட்டும் எடுத்துட்டோம்னா, காற்று மட்டும் தனியாக கலந்து போயிடுச்சுன்னா, பூமி மட்டும் தனியாக கலந்து போயிடுச்சுன்னா, தண்ணி மட்டும் தனியாக அப்படியே வெளியே போயிடுச்சுன்னா, ஏதாவது ஒன்று தனியாக கலந்தாலும் இந்த பிரபஞ்சமே கிடையாது. 5 எலிமெண்ட்ஸ், நீர், நெருப்பு, காற்று, பூமி, ஆகாயம், இது மட்டுமே இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் எல்லாமே. எந்த ஒரு பொருள் எடுத்தீங்கனாலும் இதோடைய கலவை மட்டும்தான் இருக்கும். எந்த பொருள் எடுத்தீங்கனாலும் இந்த 5னுடைய கலவை மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். இதில் 4, 3 கலவை மட்டும்தான் பார்க்க முடியும். மொத்தம் 5னுடைய கலவை வெளியில எல்லாமே பின்னி பிணைஞ்சு ஒன்றா இருக்க மாதிரி உங்க உடம்புக்குள்ளேயும் மினியேச்சரா இருக்கு. அப்படியே மினிமைஸ் பண்ணி அப்படியே சிறுசா பண்ணீங்கன்னா அது ஒரு மனுஷன். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இந்த 5 மட்டுமே இருக்கு. இந்த 5 தவிர எதுவுமே கிடையாது உடம்புக்குள்ள. காற்று இருக்கு, தண்ணி இருக்கு, பூமி இருக்கு, ஆனால் யாருக்கு தெரியாது, எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆகாயம் இருக்கு, ஆகாயம் எங்க இருக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். உடம்புக்குள்ள ஹீட் 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் மெயின்டைன் ஆகுது, சூடு இருக்கு. ஓகேங்களா? இதுல பூமியும் ஸ்பேஸ், ஆகாயம் மட்டும் தான் உங்களுக்கு தெரியாது எங்க இருக்குன்னு. காற்று, தண்ணியும் இருக்கு தெரியும் உடம்புக்குள்ள. பூமியும் ஆகாயமும் மட்டும்தான் தெரியாது. காற்று, தண்ணி, சூடு 3 தெரியும், 2 தெரியாது. பூமி அப்படிங்கிறது உங்களுடைய எலும்பு, தோல், சதை, முடி, இது எல்லாமே பூமி. ஒவ்வொரு மனுஷனும் பூமி தான். பூமி ஒரு மனுஷனா மாறுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, எப்படி மாறுது அப்படிங்கிறது சின்ன கதை. தன்னுடைய சக்தியினால பழங்கள், காய்கறிகள், தானியங்கள் அப்படியே விளைஞ்சு நின்றுக்கும். பழமா, காய்கறியா, தானியமா விளைஞ்சு நின்று யாரா உருவாகணும்னு நினைக்குதோ அதனுடைய அம்மா வயிற்றுல போய் உணவா உள்ளுக்குள்ள போய் அப்படியே கை காலாக முளைச்சி குழந்தையா மாதிரி வெளியே வந்துடும். வேகமாக சாப்பிட்டு பெருசாயிடும். அப்படியானதான் நீங்கள் உணவா உள்ளுக்குள்ள போய் கை, கால், எலும்பு, தலை, முடி எல்லாமே மாறி வெளியே வந்துடும். வயசு முடிச்சோன்னே தனித்தானே தனக்குள்ளே சேர்த்திக்கும், மண்ணுக்குள்ளே சேர்த்திக்கும். சாம்பலாவோ அப்படியேவோ மண்ணுக்குள்ளே சேர்த்திக்கும். மறுபடியும் குழந்தையா மாறி உள்ள வெளியே வந்துடும். இப்படி விளையாட்டு தான் பூமியுடைய மேஜிக் தான். எல்லா மனுஷங்களும் பூமி எங்க இருக்குன்னு பார்த்தீங்களா? உங்களுடைய சதையெல்லாம் என்ன, இதுக்கு முன்னாடி ஒரு பழமாவோ தானியமாவோ இருந்தது. உண்மைதானே? உங்க இன்னைக்கு இருக்க சதை, முடியெல்லாம் என்னது? இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பழம், காய்கறிகள், தானியங்கள், அதுதானே? இப்படி உருவமா மாறி நிற்கிது பூமி. அப்ப பூமிக்கு நம்மளுக்கு எவ்வளவு சம்மதான்னு யோசிச்சு பாருங்க. வேக்யூம், ஸ்பேஸ் அப்படிங்கிறது வெற்றிடம். ஆகாயம்ங்கிறது என்ன?
வெற்றிடம். அங்கே வந்து என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, வெறும் இடம் தானே. வெறும் இடத்துக்கு பேர் என்ன? வெற்றிடம். வெற்றிடத்துக்கு இங்கிலீஷில் வேக்யூம் இல்லைங்களா? வேக்யூம் பம்ப் பார்த்துருக்கீங்க, சக்ஷன் பம்ப். இப்போ சோஃபா செட்டில் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் வேக்யூம் பம்ப் யூஸ் பண்ணிருக்கீங்க, வேக்யூம். அப்போ வேக்யூமுக்கு என்ன தன்மை இருக்குது? ஏதாவது வேணா உறிஞ்சும் இல்லையா? வேக்யூம்னா இட் வில் அப்சர்வ் எனிதிங். ஏதாவது வேணா உறிஞ்சிட்டே இருக்கிறது தான் வேக்யூம், சும்மா இருக்காது. வெற்றிடம் எதையாவது ஒன்று இழுக்கும். பம்ப் அப்படி மேலே தூக்குறீங்க, வெளியே இருந்து காற்றை உறிஞ்சுதான், உள்ளுக்குள்ள வேக்யூம் இருக்கிறதுனால உறிஞ்சுது. நீங்கள் மூச்சு விடுறீங்களா, இழுக்கிறீங்க, மூச்சை வெளியே விட்டுறீங்க. வெளியே விடும்போது உங்கள் லங்ஸு சுருங்குதா? கம்ப்ளீட்டாக சுருங்குது. அப்போ லங்ஸ்குள்ளே காற்று இல்லை, காற்று இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லாத இடத்துல வேக்யூம் இருக்குல்ல, வெற்றிடம் இருக்குல்ல. ஒன்றுமே இல்லைனாவே அங்கே வெற்றிடம் ஆயிடுது. அந்த வெற்றிடம் கிரியேட் ஆகிறதுனால தான் வெளியே போன காற்றை மறுபடியும் உங்கள் லங்ஸ் உள்ளே உறிஞ்ச முடியுது. அங்கே வெற்றிடம் கிரியேட் ஆகலைன்னா வெளியே போன காற்று வெளியே போனது தான். அப்போ உங்களுக்கு ஆகாயம், ஸ்பேஸ் எங்கே வந்து முக்கியமாக உட்காந்துருக்கு பாருங்கள். அந்த ஸ்பேஸ் ஸ்ட்ரென்த்தாக இருக்க வரைக்கும் நீங்கள் அதிகமான காற்றை உறிஞ்சுவீங்க, நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும், நீங்கள் நிறைய நாள் உயிரிழப்பீங்க. அந்த ஸ்பேஸினுடைய சக்தி குறைஞ்சதுன்னா வீசிங் வந்துடுது, ப்ரீத்திங் டபுள் வந்துடுது, நல்லா ப்ரீத் பண்ண முடியாது, ஆக்சிஜன் சேராது, சீக்கிரமாக போயிடுவீங்க. அப்போ ஸ்பேஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு உடம்புக்குள்ளே பயங்கரமாக இருக்குன்னு பார்த்துங்க. ஸ்பேஸ் வந்து லங்ஸ்லேயும் மூளைக்கு மேலே தலைப்பகுதியில் இருக்குது. இந்த ரெண்டு இடத்துல ஸ்பேஸ் இருக்குது. வேக்யூம் உடம்புல எந்த இடத்துல என்ன பார்ட்ஸில் என்ன மிஸ்டேக் ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் அப்படியே உறிஞ்சி தலைக்கு வந்து தலைவலி வர வச்சு, உடம்புல எங்கே மிஸ்டேக் ஆனாலும் தலைவலி வருதில்ல, அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயினை மேலே கொண்டு வந்து உறிஞ்சி மயிர்கால்கள் வழியாக வெளியே அனுப்பிடும். அது கேஸ். ஸ்பேஸ் உடம்புல இருக்குங்களா? பூமி உடம்புல இருக்கா? 5 உடம்புல இருக்கா? இந்த 5 முழுசாக உடம்புல இருக்குன்னு தெரியறதுக்கே நம்ம வந்து யோசிக்கிறதில்லை. இந்த 5ம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பார்ட்டை டீல் பண்ணுது. பஞ்சபூதங்கள். பஞ்சபூதத்தில் ஸ்பேஸ் தலைப்பகுதியையும் லங்ஸையும், ஹீட்டு சூடு நெருப்பு, உங்களுடைய இரைப்பை ஹார்ட்டு, இங்கே தானே சூடு ஜென்ரேட் ஆகுது, ஜென்ரேட் ஆகி எல்லா பக்கம் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. தண்ணி யூரினரி பிளாடர், பிளட்டு, இங்கே தண்ணி இருக்கு உடம்புல, காற்று நுரையீரலில் இருக்கு. ஓகேங்களா? இந்த 5ம் உடம்புல ஒவ்வொரு பார்ட்டை கவர்ன் பண்ணுது. அந்த 5ம் தன்னுடைய ஹார்மோன்ஸ் மூலியமா, உடம்புல ஹார்மோன்ஸ் இருக்குன்னு தெரியும், அதை இயக்கிறது யாருன்னு தெரியுமா? உடம்புல எல்லாமே ஹார்மோன்ஸால கட்டுப்படுத்தப்படுகிறது. அத்தனை ஹார்மோன்ஸையும் அடக்கி ஆள்றது, பேலன்ஸ் இம்பேலன்ஸ் கொடுக்கறது இந்த பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதம் தான் அந்த ஹார்மோன்ஸே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அந்த ஹார்மோன்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு வியாதி வரும், இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வியாதி வரும். பேலன்ஸாக மெயின்டைன் பண்ண வரைக்கும் தான் நம்மளுக்கு எந்த வியாதியுமே இருக்காது. இப்போ ஹார்மோன் பேலன்ஸ் இம்பேலன்ஸில் எல்லாத்தையும் அத்தனை சிஸ்டம்ஸையும் கண்ட்ரோலில் தன் கையில் வச்சிருக்குது பஞ்சபூதம். நல்லா யோசிச்சுங்க. உங்களுக்குள்ளே இருக்கிறது இந்த ஒவ்வொன்றும் சாதாரண ஆள் கிடையாது. காற்று நினச்சா அப்படியே புயலை வீசி அழிச்சிடும், நெருப்பு நினச்சா எரிச்சிடும், தண்ணி சுனாமி அடிச்சுன்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? இது எல்லாத்த விட ரொம்ப கொடுமையான பயங்கரமான டேஞ்சரஸ் வந்து ஸ்பேஸ். எப்படின்னு உங்களுக்கு தெரியாது. நான் அப்படியே சொன்னேன், பூமி ஒரு புள்ளி மாதிரி இருக்குது இவ்வளோ பெரிய ஸ்பேஸில். ஸ்பேஸுங்கிறது என்ன? வேக்யூம். வேக்யூம் இங்கே பம்பு தான் உறிஞ்சி பார்த்துருக்கீங்க. உங்கள் லங்ஸ் தான் உறிஞ்சிட்ருக்கு. இத்தினூண்டு லங்ஸையே எத்தனை காற்று உறிஞ்சுது. இதில் பூமியை சுற்றியில் இருக்கக்கூடிய எல்லாமே ஸ்பேஸ் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? எல்லாமே வேக்யூம். அந்த வேக்யூம் இந்த பூமியை அப்படின்னு உறிஞ்சிச்சுன்னா அப்படியே தண்ணி ஒவ்வொரு மண்ணும் தனித்தனியாக பிரிஞ்சு உள்ளுக்குள்ளே போயிருமில்ல. பூமி ஒரே ஒரு புள்ளி மாதிரி இருக்குது இவ்வளோ ஸ்பேஸில். இந்த ஸ்பேஸ் வந்து சத்தியத்தை கட்டுப்பட்டு அப்படியே ஒன்றும் பண்ணாமல் இருக்குது. காற்றுனால புயலை பார்த்துருக்கீங்க, சுனாமியை பார்த்துருக்கீங்க, நெருப்பு எரிச்சு அழிக்கிறத பார்த்துருக்கீங்க. பட் ஆனால் பூமி கோபம் வந்துச்சுன்னா பூகம்பம் பார்த்துருக்கீங்க, எர்த்குவேக். இந்த ஸ்பேஸ் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு ஒன்றும் பண்ணாமல் இருக்குது. ஏன்னா லைட்டாக அப்படின்னு உறிஞ்சிச்சுன்னா பூமி அதோட வயிற்றில் போயிடும், எங்கேனே தெரியாது. ஏன்னா எவ்வளோ பெரிய ஸ்பேஸ். அதில் அப்படியே ஒவ்வொரு மண்ணு துகள் துகளாக தனியாக பிரிஞ்சு போயிடும். அந்த ஒரு நேச்சர் டிசாஸ்டர் மட்டும் நம்மளுக்கு தெய்வாதீனமாக கிடைக்காம இருக்குது. இல்லைன்னா யாருமே ஒரு செகண்டில் எல்லாம் தூள் தூளாயிருவோம்.
இல்லைங்களா? சாத்தியம் இருக்கா இல்லைங்களா சார்? அத்தனைக்கும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு உங்களுக்குள்ள அப்படியே ரொம்ப பொட்டிப்பாம அடங்கி உங்களுக்கு எல்லாமே உங்களுடைய சேவகர்களா, ஸ்லேவ்ஸா, அடிமைகளா உங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு இந்த பஞ்சபூதங்கள். ஒவ்வொன்றும் சாதாரண விஷயம் இல்லை. யானை பழகிடுச்சுன்னா நம்ம நாய்க்குட்டியுமே விளையாடுறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த அஞ்சும் அவ்வளோ பெருசு. உங்களை ஒன்றும் பண்ணுறதில்லைன்றக்காக வேண்டி அதை சாதாரணமாக நினச்சிக்கிறீங்க. உங்களுக்கு உள்ளே இருக்கிறது அவ்வளோ மகா மகா பூதங்கள், பயங்கரமான டேஞ்சரஸ் அனிமல்ஸ். கொஞ்சம் கோவப்பட்டால் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருப்பீங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமாக கோவப்பட்டால் மண்ணுக்குள்ளே இருப்பீங்க. சாத்தியம் தானே? ஹாஸ்பிட்டல்ஸ் ஏன் நிறையுது? இந்த பஞ்சபூதங்களை ஏதோ ஒன்று நீங்கள் 4 பேர் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எனக்கு கோபம் வருது அப்படின்னு ஒன்று லைட்டாக கோவப்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல ஹார்மோன்ஸ் டக்குன்னு மேலே கீழே சல்லு இறங்கிடும். தூக்கிட்டு தான் போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு, நடந்து போக முடியாது. ஏன் ஹாஸ்பிட்டல் நிறையுதுன்னா இதுதான் காரணம். அப்போ அவ்வளோ பயங்கரமான பஞ்சபூதங்களை உள்ளுக்குள்ள வச்சுட்டு இருக்கீங்க, கொஞ்சமாவது பயம் வேணும். அது என்ன பண்ணிட்டு இருக்கு? அதுக்கு கவனிக்கணும் இல்லைங்களா? இந்த 5 பஞ்சபூதங்களும் உங்களுக்கு அடிமை மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கு. காற்று நீங்க கேட்டா உங்களுக்கு போயிட்டு இருக்கு, வேக்யூம் ஆகாயம் நீங்க கேட்டா உள்ள வாங்கிட்டு இருக்கு, தண்ணி அப்படியே தாகம் எடுக்குது உடனே அப்படியே குடிக்கிறீங்கல்ல, அடுத்த செகண்ட் எத்தனை தாகத்தை தீர்த்துருக்கு. வகை வகையா அப்படியே ருசி ருசியா இந்த பூமி விளைச்சி விளைச்சி கொடுத்துருக்கு. அத்தனையும் சாப்பிட்டு தான் இவ்வளோ பெருசாயிருக்கும். ஆனா இது எல்லாமே எதையுமே எதிர்பார்க்காம உங்களுக்கு அத்தனையும் செஞ்சுட்டு இருக்கு. ஆனா நீங்க ஒரு நேரமாவது இவ்வளோ ருசியாக கொடுத்துருக்கிய, இத்தனை வருஷமா சாப்பிட்டு சாப்பிட்டு நாங்கள் வளர்ந்துருக்குமே, இதுக்கு நன்றி, தேங்க்ஸ் அப்படின்னு அதுக்கு ஒரு நேரம். இது எல்லாமே உயிரோட்டம் உள்ள சக்திகள். நினச்சிருக்கீங்களா? ஒரு நாளைக்கு 40,000 முறை 40,000 டைம்ஸ் ப்ரீத் பண்ணுறீங்க. அந்த காற்று கூட ஒரு நாளைக்கு ஒரு முறை அந்த காற்று கூடயே உள்ளே உட்காந்து அப்படியே சுவாசத்துக்குள்ள உள்ளுக்குள்ளே போய் லங்ஸ்குள்ளே போய் தரையெல்லாம் தொட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே வெளியே வந்திருக்கீங்களா? அந்த காற்று கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒய்ஃபோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களே? உங்களை உயிரோட இத்தனை சக்தியாக வச்சிருக்க அந்த பஞ்சபூதங்கள் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களா? நன்றி சொல்லியிருக்கீங்களா? நன்றி நினச்சிருக்கீங்களா? ஏன்னா நீங்கள் நினச்சா அது தெரியும். நீங்கள் நினைக்காமையே, நீங்கள் கேட்காமையே உங்களுக்கு அது 24 hours வேலை செஞ்சுட்ருக்கு. எவ்வளோ ஷார்ப், எவ்வளோ சின்சியராக வேலை செஞ்சுருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட வெளியே இதை திரும்பி பார்க்கறதில்ல, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கறதில்ல. இது எல்லாமே உங்களை பயங்கரமாக லவ் பண்ணக்கூடிய ஒரு லவ்வர், எப்படி வேணா எடுத்துக்கலாம். யோசிச்சு பாருங்க. திருப்பி நீங்கள் லவ் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற லவ்வர் இந்த 5மே. அந்த 5 என்ன கேட்குது? நீங்கள் காசு சம்பாதிச்சு தரணும், பணம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குதா? திருப்பியும் அப்பா சம்பாதிச்சு தராரு, பார்க்குறீங்க, ஹஸ்பண்ட் சம்பாதிச்சு தராரு, எல்லாமே ஓகே. அந்த வீட்டுக்காரருக்கு நீங்கள் நன்றி சொல்லினா, தேங்க்ஸ் நினைக்கலனா எத்தனை நாளைக்கு சம்பாதிச்சு போடுவார்? எத்தனை நாளைக்கு பார்த்துக்குவார்? யோசிச்சு பாருங்க. சீக்கிரமாக வெறுத்துருவாங்கல்ல. நீங்கள் உங்கள் வீட்டில், உங்கள் ஃபேமிலியில், உங்கள் பேரண்ட்ஸில் என்ன எதிர்பார்க்குறீங்க? அப்பா என்ன எதிர்பார்ப்பாரு? திருப்பியும் நம்ம சம்பாதிச்சு தரணும்னு எதிர்பார்ப்பாரு. இத்தனை பேர் கஷ்டப்பட்டு வளர்த்துனா செஞ்சோம், அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டுக்காரேன்னு நினச்சி பார்ப்பானா, தேங்க்ஸ் சொல்லுவானா அப்படின்னு தான் ஒவ்வொரு அப்பாவும் அம்மாவும் நினச்சி பார்ப்பாங்க இல்லையா? நாளைக்கு நீங்கள் அப்பாவும் ஆனாலும் அதுதானே. அப்போ நீங்கள் யார்? நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? நன்றி உணர்ச்சி எதிர்பார்க்குற ஒரு மனுஷங்களா இருக்கீங்கள. நீங்கள் யார்? அந்த பஞ்சபூதத்தினுடைய மினியேச்சர், குட்டி பஞ்சபூதம், அவ்வளோதான். வெளியில் பெருசாக இருக்குது, உள்ள சிறுசாக இருக்குது. நீங்கள் பஞ்சபூதம். நீங்கள் எதிர்பார்க்கறத வெளியில் இருக்கிற பஞ்சபூதம் பெருசாக எதிர்பார்க்கமில்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்கள் அப்பா அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்துறீங்க, செஞ்சீங்க, எங்களுக்கு நினச்சி பார்க்குறோம், ரொம்ப நிம்மதியாக இருக்குது, பெருமையாக இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா இன்னும் நல்லா பார்ப்பீங்க பேரண்ட்ஸ். சொல்லலைன்னா என்ன செஞ்சாலும் நன்றி விசுவாசமே கிடையாது, அதோட விட்டுறீங்கல்ல. அந்த மாதிரி இந்த பஞ்சபூதங்கள் நன்றி சொன்னீங்கன்னா நன்றி உணர்ச்சியை திருப்பி காமிக்கும் நல்லா. நீங்கள் எத்தனை காலத்துக்கு இன்னும் இருக்கீங்களோ அத்தனை காலத்துக்கும் மூச்சு நல்லா போகணும், தண்ணி வேணும், எல்லாமே கொடுக்கணும், அத்தனை வயசு வரைக்கும் பார்த்துக்கணும், நல்லா பார்த்துக்கும்.
இந்த நன்றி உணர்ச்சி இல்லைன்னா நீங்கள் எப்படி விடுறீங்களோ அதே மாதிரி அது விட்டுடும். உங்களுடைய ப்ராப்ளம்ஸ்க்குள்ள என்ன காரணம்னு பார்த்துட்டீங்களா? உங்கள் பிரச்சனைகளுக்கு காரணம் இதுதான், இங்கேருந்து ரைஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு இந்த 5 பேர்த்துக்கும் ஒவ்வொரு சின்ன தேங்க்ஸ் சொல்லுங்கள். இதை சொல்லலைன்னா உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய உள்ளுக்குள்ள ஹார்மோன்ஸ் மூலிமா உடம்பை கவர்ன் பண்ணுறது, உடம்பை மெயின்டைன் பண்ணுறது, வெளியில் எல்லா பிரச்சனையும் அதுக்கு சம்மந்தமாக இதுதான் பண்ணிகிட்டு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு கடன் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் என்ன வந்தாலும் அதை தர்றவங்க இன்னொரு பஞ்சபூதம், அவங்க மூலியமாக உங்களுக்கு கொடுக்கும், ஆப்ரேட் பண்ணும் இல்லைங்களா? இந்த பஞ்சபூதங்கள் மற்ற பஞ்சபூதங்கள் மூலியமாக தான் ப்ராப்ளம்ஸ் வருது. இது தவிர வேற ஏதாச்சும் வருதான்னு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அது இன்னொரு பஞ்சபூதம் மூலியமாக தான் இருக்கும். அதனால இந்த பஞ்சபூதங்களை ஃபஸ்ட்டு, பஞ்சபூதங்கள் தான் எல்லாமே, அதை வசியம் பண்ணக்கூடிய கலை தான் நான் இப்போ சொல்லித்தரது. அதையவே வசியம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்காரங்க நீங்கள் வசியம் பண்ணி வச்சுருக்கீங்க, என்ன கேட்டால் கொடுப்பாருல்ல? உங்கள் பொண்ணு உங்களை வசியம் பண்ணி வச்சுருக்கு, என்ன கேட்டால் கொடுப்பீங்கள்ல? அந்த மாதிரி பஞ்சபூதங்கள் வசியம் ஆனால் பயங்கர சந்தோஷமா நீங்கள் எதுவுமே கொடுக்காமையே இவ்வளோ நல்லா பார்த்துக்குது. இத்தனை வருஷம் வரைக்கும் உங்களுக்கு கொண்டு வந்துச்சு. நீங்கள் தேங்க்ஸ் சொன்னால் அற்புதமாக பார்த்துக்கும். அது இருக்குது, பார்த்துக்கிறது அப்படிங்கிற உண்மை தானே? யாரா இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் எதுவுமே செய்யாமல் பார்த்துக்குது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய உண்மை. அப்போ நீங்கள் எதாவது மனசில் நினச்சிங்க கொடுத்தீங்கன்னா 100% இன்னும் நல்லா பார்த்துக்கும். பார்த்துக்காதா? அதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறது மூலிமா, அதை வசியம் பண்ணுறது மூலிமா ஆட்டோமேட்டிக்காக எல்லா பிரச்சனையும் கட் பண்ணலாம் ஈஸியாக. ஒவ்வொரு வழிகளும் நான் சொல்லிகிட்டே வரேன். ஃபஸ்ட்டு அந்த பிளான்ஸ் எல்லாமே சொன்னேன். உங்கள் சுவாசம் அதை சரி பண்ணிங்கன்னா ஒரு 50% பிரச்சனை வந்துடலாம். இந்த பஞ்சபூதத்தை வசியம் பண்ணிங்கன்னா இன்னும் 25% வெளியே வந்துடலாம். அப்படி அடுக்கடுக்காக எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 100% தாண்டிடும். நான் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய எல்லா இடத்தையும் உங்களுக்கு கட் பண்ணிகிட்டே இருக்கேன். பஞ்சபூதங்கள் புரிஞ்சுதுங்களா? இப்போ வரைக்கும் உங்கள் மனசில் இந்த பஞ்சபூதங்களுக்கு ஒரு பெரிய இடம் கொடுத்துருந்தீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. பஞ்சபூதத்தை பற்றி ஒரு சின்னதாக அவ்வளோ பெரிய மனசு, இந்த யூனிவர்ஸ் சொன்ன மிகப்பெரிய சக்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த யூனிவர்ஸையே உள்ளுக்குள்ளே சாதாரணமாக சிம்பிளாக நம்ம மனசுக்குள்ளே நினச்சி பார்த்துடலாமா? அப்போ நம்ம மனசு எவ்வளோ பெருசு! இந்த யூனிவர்ஸே ஒரு புள்ளி மாதிரி நம்ம மனசுக்கு. இந்த யூனிவர்ஸை முழுமையாக நினச்சி பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம மனசு எவ்வளோ பெருசு! அப்போ நாம் இந்த பஞ்சபூதத்தை விட மிகப்பெரிய சக்தி பெற்றவங்க. இதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா எல்லாத்தையும் அடக்கி ஆடலாம். பயங்கர ஈஸி. நீங்கள் உங்கள் பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பெருசுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் இந்த யூனிவர்ஸை விட பெரிய ஆள். அப்போ அந்த பிரச்சனை உங்களுக்கு என்ன சிறுசுன்னு யோசிச்சு பாருங்க. மற்றதெல்லாம் ஒன்றுமே எல்லாம் சும்மா ஒரு புள்ளி மாதிரி உங்களுக்குலாம். நீங்கள் தான் அதை பெருசாக நினச்சிட்டு ஆஞ்சநேயருக்கு அவருடைய சக்தியே தெரியாமல் மற்றவங்க சொல்லி கொடுத்து தான் தெரிஞ்சுது. அந்த மாதிரி உங்களுக்குள்ளேயும் மிகப்பெரிய ஆற்றல் சக்தியே இருக்குது. அதை தெரிஞ்சுக்காம நீங்கள் மற்றதுக்கெல்லாம் பயந்துட்டு அதுக்கு வாழ்க்கை பூரா ஓடி ஒடுங்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லா சக்திகளும் இருக்குது. அதை ஒரு செகண்டில் தூக்கி போடலாம். ஃபஸ்ட்டு இப்போ என்ஜாய் பண்ண ஆரம்பிங்க. எல்லாமே போயிடுச்சு உங்களை விட்டு. சாதாரண விஷயம் பாக்கி எல்லாமே. இது தெரிஞ்சிட்டா அதெல்லாம் சாதாரணம். இந்த பஞ்சபூதங்களை பற்றி தெரிஞ்சால் இன்னொரு பஞ்சபூதத்தை ஈஸியாக ஆப்ரேட் பண்ணலாம். தெரிஞ்சால் தானே ஆப்ரேட் பண்ண முடியும். அப்போ இந்த பஞ்சபூதங்களுடைய பவர்ஸ், சக்திகளை நம்ம உடம்புக்குள்ளே எப்படி ஈஸியாக கொண்டு வந்து இறக்குறது